வர வாய்ப்பு இருக்கும்போது அவசியமாக நீங்கள் லோக்கலில் இருக்கிற ஜனங்கள் நேராக வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? நான் ஒரு கதை ஒன்று வாசித்தேன். இது ஒரு கற்பனை கதை தான். ஆனால் கதை கேட்போமா? கதை சொல்லலாமா? எத்தனை வயசான கதைன்னா யாருக்கு வேண்டாமோன்னு. ஒரு ஊரில் ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். 3 பேர். சரியா? அவங்க 3 பேரும் ஒன்றா பரலோகத்துக்கு போனாங்களாம். சரியா? பரலோகத்துக்கு போனாங்க. பரலோகத்துக்கு போனால் பரலோக வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. சரியா? வெளியில் பார்த்தா 3 சோஃபா இருந்துச்சு. சரியா? 3 சோஃபா இருந்துச்சு. அப்போது இவங்க வாசலை போய் பார்த்தாங்க. வாசலில் பூட்டி இருந்துச்சு. உடனே பார்த்துச்சுன்னா இவங்க 3 பேரும் அந்த 3 சோஃபாலையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த 3 சோஃபாலையும் உட்காந்துட்டாங்க. உட்காந்தாங்க. ஒரு தூதன் வந்தான். தூதன் வந்தவொடனே அப்போ ஐயா நாங்கள் இந்த மாதிரி வாசல் பூட்டிருந்துச்சு, அதனால் நான் உட்காந்துருப்பா அழைச்ச. உட்காந்தவங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தான் நல்ல உட்காந்து தான் நல்லா தூங்கிடுவாங்களே. சரியா? ஆமாம், சில நேரத்தில் பிரசங்கத்தில் பாருங்க உட்காந்தா நம்ம தூங்கிட்டாங்க. தூங்கி எலும்புனாங்க பாருங்க. அச்சோ எலும்பினா ஒரு தூதன் வந்து நிற்கிறான். அப்போ அந்த தூதனை கேட்டான், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா. அப்பா சொன்னா, ஐயா நான் காலையில் எந்திரிச்ச உடனே பேப்பர் படிக்க நினைச்ச மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா. உடனே அவர் ஒரு தூதனை இன்னொரு தூதனை கூப்பிட்டு, எப்பா நீ நேராக தமிழ்நாட்டுக்கு போ, தினமலர், தினத்தந்தி, தினகரன், சரியா, இந்த பேப்பர்லாம் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு விட்டேன். உடனே ஒரு வேகமாக அந்த தூதன் கீழே வந்தான். உடனே பேப்பர் மேலே வந்துருச்சு. அதில் ரொம்ப ஆச்சு. ஐயா நான் ஒரு பேப்பர் தான் வாசிப்பேன், இப்போ பரலோகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா 3 பேப்பர். உடனே அந்த சோஃபாவில் கால் மேலே கால் போட்டார், உட்காந்து பேப்பர் வாசிக்க ஆரம்பிச்சார். இன்னொருத்தர் கேட்டார், இன்னொருத்தர் இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? உடனே அவர் சொன்னாரா, ஐயா நான் பெட் காப்பி குடிச்சு பழக்கம். சோதனை காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்காமல் குடிக்கிற காப்பி தான் என்ன காப்பி? ஆமாம் ஆமாம் சோதனை. எத்தனை காஃபிக்கு ஃபேமஸ் எந்த ஊர் சொல்லுங்க பார்க்கலாம்? காஃபிக்கு பேர் ஃபேமஸ் எந்த ஊர்? கும்பகோணம். சரியா? சோதனை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ்ல. உடனே அந்த தூதன் இன்னொரு தூதனை அனுப்பி, நேராக தமிழ்நாட்டுக்கு போ, கும்பகோணத்துக்கு போ, அங்கே போய் பெஸ்ட்டான காஃபி என்ன செஞ்சுட்டு வா, எடுத்துட்டு வா, வாங்கிட்டு வா அப்படின்னு. உடனே பார்த்தாங்க, இவன் அந்த காஃபி குடிச்சாரு பாருங்க. அதே மாதிரி காஃபி அவர் வாழ்நாளில் குடிச்சதே இல்லை. பரலோகத்தில் என்ன அருமையான காஃபி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சரியா? 3வது ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாங்களா, இப்போ அவன் உள்ளவன் என்ன செய்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்வேன், பேப்பரை படிப்பேன் அப்படின்ட்டான். 2வது உள்ளவன் என்ன செய்னா, சொல்லுங்க. சரியா? ஆமாம், பெட்லேயே எழுப்பி உட்காந்து காப்பி குடிச்சு பழக்கம்ட்டான். அவனுக்கு காப்பி குடிச்ச. உனக்கு என்ன வேணும்? அப்போ அவன் சொன்னானா, நான் காலையில் எழும்பி என் தேவனை பார்க்கறது எனக்கு வழக்கமாக வச்சு. அவன் அதனால் நான் ஏசப்பாவை பார்க்கணும். ஏசப்பாவை பார்க்கணும்னு சொன்ன உடனே அந்த தூதனை அந்த தூதனை கூப்பிட்டுச்சுன்னா, நீ நேராக இவனை எங்கே கூட்டிகிட்டு போ, ஏசப்பாவை கூட்டி. உடனே கதவு திறக்கப்பட்டுச்சுன்னு செஞ்சு உள்ள போய் இந்த பேப்பர் வாங்கினா பாருங்க. சோத்திரம். இவன் எங்க வந்திருக்கிறோம், யாரை பார்க்க வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டான். பேப்பரை கண்டவனே என்னமோ எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி பக்கமா படித்தான். ஒரு பேப்பரை படிச்சு வச்சுதான் பாருங்க. இந்த காப்பி குடிச்சவன் பார்த்தான். அவன் காப்பி குடிச்சு பார்த்தான். இப்போ ஒரு அவன் எந்த பேர் வச்சுன்னா அதே பேர். அது 2 பேர் வச்சுன்னா பேப்பரே படிக்கல உட்காந்துட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம எங்க வந்திருக்கிறோம், எங்க போனோம், எங்க இதில் மறந்துட்டாங்க சுத்தமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறாங்க, நம்ம எத்தனை பேர் வந்தோம்? 3 பேர் வந்தோம். இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம்? என்னடா அநியாயமா இருக்கு. உலகத்துல தான் அநியாயம் நடக்கும்னு சொன்னா பரலோகத்திலே நடக்குது. வந்த 3 பேருமே கூட்டி போயிருக்கணும். ஒருத்தனை ஆளை காணும், இவனை ஆளை காணுங்க. 2 பேர் ஒருத்தனை பேசுறேன். ஒரு தூதன் ஏமா வந்தான், என்னப்பா தேடுற, என்னப்பா? இல்ல ஐயா நாங்க 3 பேர் வந்தோம். என்ன கேட்டேன்? அவன் சொன்ன, நான் முதல்ல பேப்பர் கேட்டேன். உனக்கு பேப்பர் கிடைச்சா? ஆமா எனக்கு பேப்பர் கிடைச்சிச்சு. சரியா? நீ என்ன கேட்ட? நான் காஃபி கேட்டேன். உனக்கு என்ன கிடைச்சிச்சு? கிடைச்சா? ஆமா கிடைச்சு. அவன் என்ன கேட்டான்னா, நான் காலையில் எழும்பி எனக்கு டெய்லி ஆண்டவரை பார்த்து பழக்கம்னா, அதனால என்ன செஞ்சுட்டான், உள்ள போயிட்டான். ஸ்தோத்திரம் இல்லையா? ஏசப்பா பார்க்க போயிட்டான். ஸ்தோத்திரம். அப்போ உனக்கு எதுல ஆசை இருந்துச்சுன்னா, உனக்கு காலையில் இருந்துச்சு ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு காரியம். இந்த சம்பவம் நமக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு நமக்கு எதுவா மாறட்டும்னா, டெய்லி கர்த்தரை பார்க்கிற அனுபவம் மாறட்டும். அவன் அல்லேலூயா. வேதம் சொல்றது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஒரு அமைச்சர் அல்லேலூயா. நம்ம அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடலாம். ஆனால் வாசல் திறக்கப்படுறது அந்த நேரம் தான். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா கடமையும் செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேட ஒரு தீர்மானம் எடுங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் இனிமேல் அடுத்து இந்த வாக்குத்தத்த ஆராதனைலாம் வரும்போது நீங்கள் எல்லாரும் குடும்பமாக நான் வரணும்னு நான் விரும்புகிறேன். பெரிய கணா
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேச ஆயத்தமாக இருக்கிறாரு. கடந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் இந்த மாதத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இன்றைக்கு தொடர்ந்து அந்த செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் நம்ம சர்ச் குரூப்ல என்ன வாக்குத்தத்தம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ஸ்தோத்திரம். இல்லையா? எங்க இருக்குது நம்ம இந்த மாசம் கொடுத்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம்? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க. போதும். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரூத் 3ஆம் அதிகாரத்துல ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எத்தனையோ முறை இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நான் பலமுறை நான் வாசித்திருக்கிறேன். பலமுறை இதிலிருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு நீங்க சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு எங்களுக்கு என்ன வார்த்தை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த ரூத்தின் புஸ்தகம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது என் இருதயத்தில் ஒரு பெரிய களிப்பும் மகிழ்ச்சியும் ஒரு அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறதை நான் என் ஆவியிலே நான் உணர்ந்தேன். அதுல குறிப்பாய் அந்த வசனத்துல, அந்த 3ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்துல இந்த வருஷத்துல இந்த மாசம் ரொம்ப எளிமையான வார்த்தை தான். என் கூட சேர்ந்து வாசிங்க. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எல்லாம் சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். ஸ்தோத்திரம். என்னைக்குமே ஆண்டவர் நம்ம கூட பேசுற வார்த்தையை நம்ம திரும்ப ரிப்ளை பண்ணணுமா? கடந்த செவ்வாய்க்கிழமை அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு மனுஷன் வந்து ஆண்டு கேட்டான், ஆண்டவரே, என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரலையாப்பா, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட போது சொன்னா, இல்ல, நான் உனக்கு ஜெபத்துக்கு எத்தனையோ பதில் கொடுத்தேன், ஆனா நீ எனக்கு என்ன செய்யலாம், ஒத்துழைக்கலன்னாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ எப்போ ஆண்டவர் ஒத்துழைக்கல? நீ சபைக்கு வந்த ஆரம்ப ஜெபத்திலே உனக்கு நிறைய காரியத்துக்கு பதில் கொடுத்தேன், ஆனா நீ அந்த நேரம் அமைதியா இருந்துட்ட. சரியா? 6ஆம் நேரத்துல பாட்டு மூலமா சில ஊழியக்கார வந்து மைக்க பிடிச்ச உடனே தீர்க்கதரிசனமா சில வார்த்தையை பேசினாரு. அப்போலாம் நீ என்ன செய்ய, அந்த வார்த்தையை நீ ரிசீவ் பண்ணல. சரியா? அந்த வார்த்தைக்கு நீ ஒத்துழைக்கல. அதனாலதான் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறல. செய்தி நேரத்தில் ஆண்டவர் எத்தனையோ வார்த்தை உன் கூட நான் பேசினேன், ஆனா நீ அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல, அந்த வார்த்தையை நீ அறிக்கை பண்ணல. அதனால தான் உன் வாழ்க்கை நடக்கல, அந்த ஜெபத்துக்கு பதில் வரல. அப்படி அப்ப என்ன செய்யுமா, ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாலும் உடனே ஆமென் அல்லேலூயா சொல்லிடணும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உள்ளத்துல ஆண்டவர் வார்த்தையை பேசும்போது அல்லேலூயா சொல்லணும். ஆவில ஏவுதல் வந்து என்ன செஞ்சிருங்க, ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரே மனம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி எப்பெல்லாம் ஆண்டவன் கூட பேசுறாரு அப்படி சொல்லிருங்க. சரியா? அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டு சொல்ற, என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். அது சகோதரருக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து, முகமது, என் மகனே, இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். ஸ்தோத்திரம். பொதுவாகவே ஸ்தோத்திரம், இந்த 8வது மாதத்தை என்ன சொல்லுவானா, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பிகினிங், ஒரு ஆரம்பம் என்று சொல்லுவாங்க. சரியா? 7 மாதங்கள் முடிந்து 8வது மாதத்தை ஒரு ஆரம்பத்தின் மாதம் அப்படி சொல்லுவாங்க. எப்படி 7 மாதத்தை முடிச்சு 8வது மாதம் ஒரு பிகினிங்ல வந்திருக்கிறோம். இந்த பிகினிங் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அல்லேலூயா. இந்த 8வது மாதம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அது நிலையாய் இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் நிலையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்க எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இங்க ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவரை தேடி வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். ஆமென். தகப்பன், வீடு, சொத்து, சுகம் எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டுட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆபிரகாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த 8வது மாத்திரம் வந்துக்கிற உங்க வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை, சில உலக காரியங்களை, சில உறவுகளை நீங்க விட்டு ஆண்டவருக்காக நீங்க வந்திருக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாசித்து நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து வருகிற தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென் ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் இப்படி அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்ததை அநேகர் கண்கூடாய் பார்த்தாங்க. நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல அங்கே சாமுவேலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். இந்த சாமுவேலை சவுல் சொல்லும்போது அந்த சொல்றாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அங்க சொல்லுகிறத வேதத்துல வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 15:13. சவுல் அவனை சாமுவேலை நோக்கி அந்த வார்த்தை கோபுங்க, நீர் கர்த்தரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா. நீர் கர்த்தரிடத்தில் இந்த சாமுவேலுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா? சாமுவேலுக்கு அம்மா அப்பா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட, அதாவது பொருத்தனை பண்ணி பிறந்த மகன். எனவே அந்த பொருத்தனை நிறைவேற்ற அந்த பால் குடி மறந்த உடனே அவரை கொண்டு போய் ஆலயத்தை கொண்டு விட்டாங்க, தேவாலயத்தை விட்டாங்க. எனவே தகப்பன் அன்பு, தாயின் அன்பு இல்லாமல் வளர்ந்தவர் இந்த சாமுவேல். ஸ்தோத்திரம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சாமுவேல் அவர் அறியாம இருந்தார். ஒரு முறை ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போ யார் என்னை கூப்பிடுறான்னு கூட என்ன செய்யலாம், சாமுவேல் அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தார். ஆனா சோதர நாட்கள் வந்தபோது இங்கே ஒரு ராஜா சாமுவேலை பேசுறார், நீர் கர்த்தரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆசீர்வதித்தனால ஆண்டவர் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். சாமுவேலை ஒரு பெரிய நியாயாதிபதியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். சாமுவேலை ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பிரதான ஆசாரியராக அவர் இவ்வளவு பெரிய 3 விதமான ஊழியத்தை ஆண்டவர் இந்த சாமுவேலை கொண்டு சேர்த்தார். எனக்கு கர்ம தேவ பிள்ளையே, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு உறவு இல்லை, பாசம் இல்லை, இந்த உலகத்தை என்னை அன்பு காட்ட யாருமே நினைக்கிறீங்களா? நீங்க கர்த்தரை மாற்ற உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்களும் உங்களை கர்த்தர் சாமுவேலை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க உயர்த்த போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். உற்சாகம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 128ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 128:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிப்பாராம்? சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தங்கி இருக்கிற அந்த சீயோன், அந்த பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம். உன் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு என்னைக்கு நிலைத்து நிற்கும். பாருங்க, நீங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20 ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டு. அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன விரும்புறோம்? இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமே அநேகருக்கு வேதனையாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அது தேவனால் வந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். எனவே அவருடைய வாழ்க்கையில வேதனையாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன தரும்? ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது உங்களுக்கு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்துள்ள போதுமானது. அந்த தேவன் சொல்றாரு ரூத் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் மாற்ற போதுமான தேவன். அப்போ இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கடைசி நம்முடைய வீட்டை, நம்ம குடும்பத்தை ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். அதை வாசிக்கலாமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் அடுத்திருக்க பாருங்க. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே சங்கீதக்காரன் தாவீது அந்த 1 நாளாகமும் 17 கடைசி வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 17 கடைசி வசனம். இப்போதும் உமது அடியாண்டி வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளு நீர். அப்படின்னா ஆசீர்வதிச்சிட்டீரே அப்படிங்கிறார். தாவீது சொல்றாரு, உமது அடியாண்டி வீடு
சொல்லுங்க, என்றைக்கும். ஆமென், அல்லேலூயா. என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிச்சார். தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென், சொல்றோம். அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. அடுத்து வாசிங்க, பின்பகுதியை வாசிங்க. கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கு என்ன செய்யும்? சத்தம், என்றென்றைக்கு என்ன செய்யும்? ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். ஆமென். அப்ப பாருங்க, தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தனால அந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட்டுச்சு. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எங்க வீடு இந்த மாசம் ஆசீர்வதிக்கப்பட்டப்பான்னு ஒரு சின்ன கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டப்பா, எங்க வீடு நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க வீட்டை நீங்க ஆசீர்வதித்தனால அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல. சரி, இப்போ நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது எப்படி? ஆமென். வீட்டை ஆசீர்வதித்ததை பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதித்ததை பார்த்தோம், சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்ததை நம்ம பார்த்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமை நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இந்த ஆசீர்வாதத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்வது? ஆமென், அல்லேலூயா. தேவப்படம் எழுதி கொடுங்க. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்வது? ஆமென், ஸ்தோத்திரம். இன்று வேதாகமத்துல ஒரு 10 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். 10 நல்லவன். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவன் நல்லவன். நான் இப்படிதான் குமாச்சிப்பேட்டில் 10 காரியத்தை சொல்லிடுறேன்னு சொன்னேன். ஆனா அங்க ஒரு காரியத்துக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது காரியத்தை வேகமா நான் சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். சரியா? ஆண்டவன் இன்னைக்கு நம்ம நேரம் எடுத்து நம்ம நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இல்ல சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம என்ன செய்யணும்? ஆமென். முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகள். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானா இருக்கிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். போதும் போதும் போதும். இங்கே வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வானா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்ம எல்லா காரியத்திலையும் நம்ம உண்மை உள்ளவளாய் காணப்பட வேண்டும், உண்மை உள்ளவளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம உண்மையாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையை விரும்புகிறார். கர்த்தர் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் உண்மையாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒண்ணு கவனிங்க, நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலே தேவன் நம்மை அநேகத்துல அதிகாரியா வைக்கிறார். ஆமென். இது நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா, நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தாலே நம்மள அநேகத்துல உண்மையா இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து டிக்ளேர் பண்றார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்களேன். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் நீங்க பைபிளை திருப்புங்க. புதிய ஏற்பாட்டுல லூக்கா 16ஆம் அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுல 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலையும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்றார். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீங்க அநேகத்துல உண்மையா இருப்பீங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இல்லட்டனா, அநீதியா இருந்தீங்கன்னா நீங்க அநேகத்துல எப்படிதான் இருப்பீங்க? ஏன்னா சத்தத்தையே காணும். அநேகத்திலே அநீதி உள்ளவனா இருப்பீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் இது கஷ்டமா இருக்கோ? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். என்னைக்கு பாருங்களேன், நீங்க நினைச்ச ஆசீர்வாதமா, நான் ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் இல்ல, அதுக்கு நிபந்தனையே சொல்லுற ஊழியக்காரர். ஆமென். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, சின்ன பிள்ளைகளை கொண்டு போனீங்கன்னா, ஸ்தோத்திரம், சில டாக்டர் என்ன செய்வா, சின்ன பிள்ளைகளுக்கு உடனே ஊசி போட மாட்டார். சாக்லேட் காட்டுவார் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லது பொம்மையை காட்டுவார். பொம்மையை பிள்ளை பார்த்துட்டு இருக்கும் போதே சொல்லுங்க, பிள்ளை என்ன செஞ்சிருவாரு? அவர் செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதே போலதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மட்ட முதல்ல ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார். ஆனா நீங்க கர்த்தர் என்ன பார்க்காதுமா? உண்மை உள்ள மனுஷன் என்ன செய்வான்?
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமென். அப்போ கர்த்தருக்கு என்ன எதிர்பார்க்கறான்? 8வது மாசத்துல நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீ அநேகத்துல உண்மையா இருப்ப. நீ கொஞ்சத்துல அநீதியா இருந்தா நீ அநேகத்துல எப்படிதான் இருப்ப? இது நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு 7 மாதம் முடிச்சு இந்த 8வது மாதம் வந்திருக்கிறோம். நான் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தேனா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நான் அநேகத்துல நான் உண்மையா இருந்திருப்பேன். நான் கொஞ்சத்துல நான் அநீதி பண்ணியிருந்தா நான் அநேகத்துல என்னதான் பண்ணியிருப்பேன்னா நான் அநீதி பண்ணியிருப்பேன். அப்போ கர்த்தர் வசனம் சொல்லுது, போன நாட்கள் போகட்டும், இந்த 8வது மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கொஞ்சத்திலையும் நான் உண்மையா இருப்பேன். ஒரு ஆமென் அல்லேலூயா. நீங்க 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதே லூக்கா 16:11 வாசிங்க. நம்ம உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஸ்தோத்திரம். அப்போ இந்த உலக காரியம் அநீதியான காரியம். நீங்க இந்த உலக காரியத்துல உண்மையா இல்லட்டா எப்படி பரலோக ஆசீர்வாதத்தை மெய்யான அந்த 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 பொருளை உங்களுக்கு எப்படி நான் தர முடியுங்கிறது ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ற நிலவர நம்ம எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். நம்ம 12ஆம் வசனத்தை வாசிங்க. வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஸ்தோத்திரம். அப்போ நம்ம மற்றவங்க காரியத்திலையும் நம்ம உண்மையா இருக்கணுமா? உலக காரியத்துல உண்மையா இருக்கணும். எழுதிக்கங்க, எழுத வரும்போது மற்றவங்க காரியத்துல நீங்க உண்மையா இருங்க. ஆமென். உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால். ஆமென். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம்? இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம், ஆனா ஒன்று புரிந்து நம்ம உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். எனவே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கறனா, இந்த உலகத்துல நம்ம எல்லா காரியங்களும் நம்ம மற்றவங்க காரியத்துல எல்லா காரியத்திலும் நம்ம உண்மையா ஜீவிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தோடு நம்ம ஒத்து நம்ம வாழ முடியாது. ஸ்தோத்திரம். மற்றவர்களை போல நம்ம வாழ முடியாது. கர்த்தர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆமென். இந்த மாதத்துல நீ கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொன்ன வார்த்தைக்கு இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறனா உண்மையா இருக்கிறார். எல்லாத்தையும் உண்மையா இரு. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் உண்மையா இரு. ஸ்தோத்திரம். நீ உண்மையா இருந்தனா நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாய். ஆமென், அல்லேலூயா. சரி, உண்மைக்கு எதிர்ப்புற என்னது? உண்மைக்கு எதிர்ப்புற என்ன? சகோதரி மாரா சொல்லுங்க பார்க்கலாம். பொய். பொய் அப்படிதானா? அப்போ நம்ம உண்மையா இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? பொய்யா இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பொய் ஸ்தோத்திரம். நீங்க லூக்கா மன்னிக்கணும், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. போதும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லப்படுது. சரியா? அப்போ பாருங்க, ஒண்ணே ஒருத்தட்ட உண்மை இருக்கும், இல்லனா அது பொய் இருக்கும். சரியா? உண்மை பேசினா உண்மை பேசுறவங்களுக்கு தேவன் பிதாவா இருக்கிறார். பிதானா யாரு? அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அப்பா எப்படி இருக்கிறார் தெரியுமா? உண்மையா இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை பேசுறவர்களுக்கு அவர் அப்பாவா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பொய் பேசணும்னா யார் நமக்கு அப்பாவா மாறிடுறா? பரவாயில்ல, நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம பொய் சொன்னோம்னா பிசாசு நமக்கு தகப்பனா மாறிடுறான். சரியா? நம்ம ஏசப்பாவை அப்பான்னு கூப்பிட ஒரு உரிமை இருக்குன்னா உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமென். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா இந்த பொய்னால வந்த ஆசீர்வாதங்கள் அது ஒரு நாள் நிலைத்து நின்றதா சரித்திரம் இல்லை. நீங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல அருமையான ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அனனியா சப்பிராள் என்ற ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த குடும்பம் இவங்க எப்படி, இவங்க நல்ல குடும்பம் தான். ஆதி திருச்சபையில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் தங்க நிலங்களையும் சொத்துக்களையும் வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து என்ன சொன்னா அவங்க வைத்தாங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை. இந்த அப்போ இதை பார்த்த அனனியா சப்பிராளும் நாம அப்படி செய்யணும் அப்படி அங்க ஆவியில அவங்க ஏவப்பட்டு அதை உற்சாகமா அவங்க செய்தாங்க. அப்போ அதை விற்றாங்க.
அதை விட்டுட்டு அந்த அதுல ஒரு பங்கை ஸ்தோத்திரம் நம்ம வச்சுக்கிடுவோம். ஸ்தோத்திரம் நல்லோயா, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்ததை ஸ்தோத்திரம் யாருக்குள்ள இந்த என்ன வந்துச்சோ தெரியல, ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ தெரியல, அப்போ அனனியாக்கா சப்ராளுக்கு தெரியல. அப்போ அதை வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா அதுல ஒரு பங்கை அவங்க எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு கர்த்தருடைய அப்போ அந்த பேதுருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. நீங்க 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம். வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன பாருங்க. அப்போ நம்ம ஒரு ஊழியக்காரங்கிட்டையோ அல்லது நம்ம சபையிலையோ நம்ம பொய் சொன்னா அது யாருக்கு சமம் தெரியுமா? பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொல்றோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் நல்லவர். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பேதுருவிடத்துல சொல்றாங்க, இவங்க கொடுத்தோனே நீ இவ்வளவு தான் வித்தியா? ஆமாயா, நாங்க இவ்வளவு தான் வித்தோம். அப்போ சொல் நீ ஏன் அடுத்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் வசனத்தை. இல்லையோ பின்பும் இல்லையோ கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே போய் சொன்னாய். நீ மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்திலே போய் சொன்னாய். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம ஏன் வாசிக்கிறோம்? இந்த 7 மாதத்தை திரும்பி பார்க்க போறோம். நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம பேசணும், நம்ம இருதயத்தில் நம்ம சிந்தித்தோம், கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த மாசத்துல நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுக்கணும். நான் என்ன உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொய் சொன்னது நிமித்தமா அவங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அவங்க என்ன சொன்னா ஒரு சரீர மரணத்தை அனனியா சப்பிரா 2 பேரும் சரியா. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு மாதிரி இருந்தா மனைவி ஒரு மாதிரி வித்தியாசமா மாறா இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் பாருங்க பொய் சொல்றதுல 2 ஒற்றுமை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சில கணவன்மார் அப்படியே பொய் சொல்றதுல ஒற்றுமை. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நம்ம அதில் மாத்திரம் உண்மையாய் காணப்பட வேண்டும். நம்மளை யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளை கர்த்தர் எப்பொழுது பார்க்கிறார். நம்ம பொய் சொல்லும் போது மனுஷன்ட்ட மறைச்சிடலாம், ஆனால் கர்த்தர்ட்ட ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா அதுல 32ஆம் வசனத்துல அதாவது யோசேப்பு கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் தன் தகப்படத்துல போய் ஒரு பொய் சொல்றாங்க. பொய்னா நம்புற மாதிரி பொய் சொல்றாங்க. சரியா? நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு அந்த யோசேப்புடைய அந்த வஸ்திரத்தை அந்த பலவர்ண அங்கியை கொண்டு போய் ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை வச்சு யோசேப்பு சொல்றாங்க, யாக்கோபு சொல்றாங்க, ஐயா இது யோசேப்பின் அங்கியான்னு பாருங்க, இது உங்களுடைய குமாரன் அங்கியான்னு பாருங்கன்னு அவர் அங்கிய பார்த்தோன்னே அவர் அப்படியே நம்பிட்டார். ஸ்தோத்திரம். ஆமா, என் குமாரன் அங்கிதான். ஐயோ, ஒரு துஷ்டம் இருக்கும், அவனை பச்சித்து போட்டு வச்சிரு. இவனுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா போய் சொல்லி அப்பாவை ஏமாத்திட்டோம். அதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வந்தே ஆகும். ஸ்தோத்திரம். இவங்க பொய் சொன்னதுனால பாருங்க, ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினாரு. அன்னைக்கு எல்லாரும் இந்த பொய் சொன்ன எல்லாரும் யோசேப்பை வணங்கக்கூடிய அளவில் என்ன சொன்னா தாழ்ந்து போன ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆமே, நல்லோயா. எனவே நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் ஆமே ஸ்தோத்திரம் அந்த பொய் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சில நேரம் சில காரியத்தை நம்ம மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொய் சொல்லி அதை மூடி மறைச்சலாம், ஆனால் கண்டிப்பா ஒரு நாள் அந்த பொய் வெளியே வரவே வரும். நான் ஒரு கதை ஒன்று வாசித்தேன், அந்த கதையை சொல்ல விரும்புறேன். சரியா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்துச்சாம். அதாவது இந்த மரம் உட்டுனால ஜாமான்கள் செய்யற ஒரு தொழிற்சாலை. அதுல ஒரு கார்பெண்டர் இருந்தாராம், ஒரு தச்சர். அவர் ரொம்ப நல்லா அவர் எந்த ஒரு பொருளை கொடுத்தா ரொம்ப அருமையா செய்கிறவர். சரியா? அப்போ அவர்கிட்ட ஒரு தேக்கு மரங்களை கொடுத்து, ஐயா ஒரு பெரிய டைனிங் டேபிள் செய்யுங்க அப்படி சொன்னார். அப்போ ஒரு டைனிங் டேபிள் செஞ்சுட்டு இருந்தாராம். செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில இந்த மிஷின் வந்து ஒரு பலகையில விழுந்து அந்த பலகை 2ஆ போயிச்சான். அப்போ 2ஆ போன உடனே அவர் இதில் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்னா முதலாளிட்ட போய் சொல்லி, ஐயா இந்த மாதிரி தெரியாம செஞ்சு நடந்துருச்சு. ஆனால் அந்த முதலாளி பயங்கரமான ஆள். சரியா? மன்னிச்சிருவாரு, வேற பலகை கொடுப்பாரு, ஆனால் சம்பளத்தில் பிடிச்சிருவார். சரியா? அப்படிப்பட்ட அந்த முதலாளி. அப்போ ஒன்று என்ன நடக்கும், சம்பளத்தில். 2ஆவது என்ன செய்யலாம் தெரியுமா? இப்போ நிறைய என்ன செய்யணும், பலகையை ஒட்டி சரி பார்க்க நிறைய வசதிகள்லாம் இருக்கு. சரியா? அப்போ இருக்கலே விலை கூன அந்த மரத்தை ஒட்டுற அது பயங்கர விஷம் நிறைந்தது, நச்சு நிறைந்த அந்த கம் வச்சுன்னா அதை ஒட்டி சரி பண்ணிடலாம். அப்போ இது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னே முதலாட்ட போய் சொல்லி சரி பண்ணலாம். இன்னொன்னு சொன்னா மறைக்கவும் செய்யலாம். எதை செஞ்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எதை செஞ்சிருப்பீங்க? மறைச்சிருமா? நீங்க சொன்ன மாதிரியே தான்
அவர் என்ன பண்ணாரு, ஐயா அத்தாடி சொல்லிட்டோம்னா ஓனர் நம்ம சம்பளத்தில் கை வச்சிருவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அதுதான் நமக்கு தான் வசதி இருக்குன்னு சொல்லி அந்த இருந்த நல்ல கம்முலாம் போட்டு நல்லா அதை ஒட்டி நல்லா பாலிஷ் பண்ணி பல அந்த அந்த டேபிள் மின்ற மாதிரி சொன்னா அதை நல்லா பாலிஷ் பண்ணி வச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமில்ல, தேக்க பளபளப்பாயிரும்ல, ரொம்ப பளபளப்பாயிடுச்சு. அதை ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து பார்த்தார். சார் என்ன அருமையான டேபிள், இதை நான் என்ன வேணாலும் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போயிடுச்சுன்னா அது அவங்க வீட்டில் இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு, அப்போ அவர் சொன்ன இந்த டேபிள் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அந்த டேபிள் எல்லாரும் முன்ன வச்சு இருக்கலே விலகுன்னு எல்லா அந்த சாப்பாடுக்குரிய எல்லா சாப்பாடு இந்த டேபிளை கொண்டு வந்துச்சுன்னா அதில் மேலே ஏற்றி வச்சா அந்த டேபிளில் நடு பலகை எப்படி இருக்கு, அந்த ஜாயிண்ட் அது கொஞ்சம் டவுன்னுச்சு. ஸ்தோத்திரம். என்னாச்சு, இருந்த எல்லாமே கீழே விழுந்து நினைச்சு எல்லாம் போயிடுச்சு. உடனே அந்த ஓனருக்கு பயங்கர ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் எல்லாம் போயிடுச்சு. என்ன சாப்பாட்டு நேரம் எல்லாம் இருந்தா நேரம் அந்த ஃபேக்டரியில் வந்துருச்சுன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை செஞ்சது யாரும் அதை கண்டுபிடிச்சி அதை பண்ணினா அந்த மனுஷனுக்கு அந்த வேலையும் போச்சு. அதுக்கு நஷ்டத்தையும் அந்த முதலாளி அவர்கிட்ட வாங்கிட்டார். சரியா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு காரியத்தை மூடி மறைச்சிடலாம், அதை இது பண்ணிடலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வெளியே வரும்போது அது நமக்கு அவமானத்தையும் அது வெட்கத்தையும் நமக்கு கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னால தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த ஒரு காரியத்தை உண்மையை பேசிட்டோம்னா அது உடனே ஒரு 2 மாசம் சம்பளத்தை பிடிச்சிக்கலாம். ஆனா அவங்க என்னன்னாலும் அந்த அதுல வேலை பார்த்து அந்த குடும்பத்தை நல்லா நடத்திருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா. அப்போ சின்ன காரியத்தை கூட நம்ம உண்மையை பேசணும் எதிர்பார்க்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உச்சம் அல்லேலூயா. நம்ம ஒரு பொய் சொன்னோம்னா அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அப்புறம் 9 பொய் சொல்லணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வெளிப்படுத்தல வாசித்த 22ஆம் அதிகாரத்துல நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்க இருக்குன்னா, பொய்யர் அனைவரும் நரகத்துக்கு போவான் இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். எனக்கு இந்த செய்தி எனக்கு ஒரு தாவீது ஒரு வசனம் சொல்றாரு. நீங்க சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் எடுங்க. சங்கீதம் 19:14. ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 19:14 வாசிங்க ஒருத்தர். சரியா? கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருப்பதாக, பிரியமாயிருப்பதாக, பிரதியாயிருப்பதாக. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க. 2 காரியம். என் வாயின் வார்த்தை, 2வது என் இருதயத்தின் தியானம். ஆமென். ஸ்தோத்திரம். இருதயத்தை என்ன நினைக்கிறீங்க, இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம், இருதயத்தில் என்ன அதை திங்க் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த 2ம் ஆண்டவருடைய பார்வையில பிரியமாய், அதுதான் உண்மையா இருக்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாயில உண்மை, இருதயத்தில் உண்மை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாயில சின்ன காரியம் கூட 3 காரியத்துல, 1 ஊழியக்காரங்க இடத்துல, தேவனிடத்துல, உங்க குடும்பத்துல நீங்க உண்மையா இருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரத்தில் சில விசுவாசிகளை பேசும்போது ஆவியானவர் சொல்லுவார், இது உண்மை இல்லைன்னு தெரியும். ஸ்தோத்திரம். இல்லையா? நீங்க பேசும்போது, நீங்க சொல்லும் போதே ஆவியானவர் சொல்லுவார், இது என்ன செய்யல, உண்மை இல்லை. என் பிள்ளை என்ன சொல்றா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஏன் நீங்க சொல்றதே இல்லை, நான் சொல்ல போற நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அப்படி கேட்குறீங்களா? அண்ணனியே சாப்பிட நடந்த மாதிரி நடந்துடப்படாதுன்னு தான் என்ன செய்யுதுன்னா நான் அமைதியா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யும்? நிச்சயமா. அல்லேலூயா. ஆனா ஒரு தீர்மானம் எடுக்கணும். உண்மையா பேசுங்க. உண்மையா இருக்கு. சின்ன காரியம் இருந்தாலும் உண்மையா பேசுங்க. உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. ஒரு நீங்க அந்த சின்ன காரியத்தில் நம்ம உண்மை இல்லாம பேசும்போது அதுல இருந்து நம்ம தப்பிச்ச மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த டேபிள் நினைச்சுக்கிடுங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு டமான்னு வரும். அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அவருடைய பெயர், அந்த நல்ல தச்சன்கிற அந்த கார்பெண்டர்ங்கிற அந்த பெயர் எல்லாமே போயிடுச்சு. சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில முதலாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உண்மையை பேசணும். சொல்லுங்க. உண்மையா இருக்கணும். சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் எதெல்லாம் உண்மை? வாயில உண்மை, இருதயத்தில் உண்மை. அல்லேலூயா. ஆமா. இந்த 2 காரியம். அந்த சங்கீதம் 19 அந்த 14 நீங்க குறிச்சிடுங்க. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்தில் எப்பொழுதும் பிரியா இருப்பதாக. நீங்க என்ன பாலிஷ் பண்ணாலும் ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வந்துடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவே பொய் பாலிஷ் பண்றதுக்கு சமம்.
இன்னைக்கு அந்த பாலிஷ் வேண்டாம், உண்மையா காணப்படும். அல்லேலூயா. சோதரன் நீ ஏன்னா நம்ம கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாத தடை நம்ம வாயினால சொன்ன வார்த்தையா கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, உண்மையா நான் பேசுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாசத்துல உண்மையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ரெண்டாவது நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தர் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், அந்த வார்த்தையை கோடு போடுங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கையை போய் தள்ள செல்லும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். முதலாவது பார்த்தோம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ரெண்டாவது இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஆசீர்வதிக்க காரணம் தெரியுமா? ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, அந்த வாக்குத்தத்தத்தை சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே நம்பிடுவார், சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே விசுவாசிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேயர்ல வாசித்தோம் 6ஆம் அதிகாரத்துல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணிச்சுன்னா சூழ்நிலையை பார்க்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறவர் ஆபிரகாம். அதாவது ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அழைக்கப்பட்டார். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவருக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. ஸ்தோத்திரம். சூழ்நிலையை பார்த்தா இது சாத்தியமே இல்லை, இது நடக்கவே நடக்காது. இதுதாங்க சூழ்நிலை சொல்றது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன். நல்ல கை போய் தள்ள அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, கர்த்தர் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே இந்த வார்த்தை நிறைவேறும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புங்க. பக்கத்துல கை வச்சிருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படாம நம்புங்க, நிறைவேறும். ஆண்டவர் சொல்லிட்டா சந்தேகப்படாதீங்க, ஆண்டவர் சொல்லிட்டா ஸ்தோத்திரம், அதுல அவிசுவாசப்படாதீங்க. அதை முழுமையாய் நீங்க நம்பினீங்கன்னா ஆபிரகாமின் தேவன் நம்ம ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை 7 மாசம் முடிஞ்சு இன்னைக்கு 8வது மாசம் வந்துக்கலாம். ஆண்டவர் ஜனவரி மாசம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு இன்னும் நீங்க அந்த வார்த்தையை முழுமையாக ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார், ஆண்டவனுக்கு செய்வார் என்று எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்க 1 கொரிந்தியர்ல வாசித்தீங்கன்னா வசனம் சொல்வது, அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் இருக்குதான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் எனக்கு தெரியும். ஆமென் என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். அப்போ அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் உனக்கு அப்படியே நடக்கும், உனக்கு அப்படியே நடக்க போகுது, இப்படிதான் இருக்குது. அப்போ நம்ம அந்த வார்த்தையை ஆம் ஆமென் என்று விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்ற கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, கர்த்தரை விசுவாசித்து நம்ம பின்பற்ற வேண்டும், கர்த்தரை முழுமையாய் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமென். 2 வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். முதலாவது சகோதரர் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21, 22. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவர் சொல்றாரு அந்த 22ஆம் வசனத்துல எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம், அந்த வார்த்தை அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்க ஜெபத்துல எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேங்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் எது தெரியுமா வரணும்? ஜெபத்தின் மேல ஒரு விசுவாசம் வரணும். ஒருவேளை பல பிரச்சனைகள் வரீங்களா, பல போராட்டம் வரீங்களா, ஒரு என்ன விசுவாசம்? நான் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு அற்புதம் செய்வார், எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். இதான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு முதல்ல இருக்க வேண்டிய விசுவாசம் ஜெபத்தின் மேல இருக்கணும், ஆண்டவர் மேல விசுவாசம். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வார். ஆமென். சூழ்நிலை எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கை சூழ்நிலை சாதாரணமா இல்ல. குழந்தை பிறகு நீ ஆசீர்வாதமா பெருக முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஸ்தோத்திரம். ஈசாக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா கர்த்தர் சொல்லிக்கிறாரு, நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை கர்த்தர் எனக்கு சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர்.
மனுஷன் வாக்கு மாறி போகலாம், ஆனா தேவன் வாக்கு மாறாதவர். அதை சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம் ஆபிரகாம் இருந்தபடினால கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரமாக ஈசாக்கை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோதரம் ஆண்டவருடைய வாழ்க்கையில முதலாவது ஜெபத்துல விசுவாசம் வைங்க. நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வார். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, முழங்கால போட்டு விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. சோதர சபையில கூடி ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, இதுவரை நான் எத்தனையோ தேவை இருந்துச்சு, எத்தனையோ நெருக்கம் இருந்துச்சு, ஆனா நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு, நான் ஜெபத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா கையை வைத்து அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, எத்தனையோ சாட்சி இருக்கு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இந்த காலத்தில் நீங்க எந்த காரியத்தை கேள்வியோடு வந்தீங்களோ, இன்னைக்கு அப்பா சொல்றாரு, உன் ஜெபத்தை நிறுத்தாத. நீ எப்படி ஜெபம் பண்ணா விசுவாசமா ஜெபம் பண்ணு. எனக்கு நடக்கும், எனக்கு ஆண்டவர் சுகம் தருவாரு, எனக்கு ஆண்டு விடுதலை தருவார், எனக்கு ஆண்டு ஜெயம் தருவார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை கர்த்தர் சுகமாக்குவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளை கேட்பீங்களோ அவைகளை சத்தமாக பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வோம். இன்னும் உங்க விசுவாசம் அதிகமாய் வர்த்திக்க பண்ண இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகுங்கிறார். உண்டாகும். உண்டாகுனா இன்னும் இதுவரை நடக்கல, இதுவரை இல்ல, இதுவரை ஆகல, ஆனா உனக்கு உண்டாக்கி தருவேங்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேடி கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய தேவைகளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தானா கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். இது என்ன காரியமா? விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. இது நடக்குமா நடக்காதா சந்தேகப்படாம ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை மாறுமா சந்தேகப்படாம ஆண்டவர்கிட்ட போறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் எல்லாம் செய்வாரு. ஆண்டவரை நினைப்பதற்கும் நான் ஜெபிப்ப வேண்டுவதற்கும் அதிகமா எனக்கு செய்வாரு. உங்க விசுவாசம் அற்புதத்தை நடக்க செய்யும். நம்ம விசுவாசம் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்று என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? உண்மையில் ஒரு மனுஷன் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாயில, நம்ம இருதயத்துல அல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமான இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா உண்மையை பேசுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒருவேளை அந்த நேரம் உண்மையை பேசும்போது சில 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 கஷ்டங்கள் வரலாம், ஆனா அது லேசா தான் இருக்கும். ஆனா நீங்க பொய் சொல்லி அந்த மறைச்சிடலாம், ஆனா அது அது பெருசில் போய் நம்ம முட்டுறோம். வேண்டாம் வேண்டாம், பொய் வேண்டாம். நம்ம பொய் சொன்னா யார் நமக்கு அப்பாவா இருக்கிறா? பிசாசு நமக்கு அப்பாவா இருக்கிறான். அவன் தான் பொய்யனும், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். நம்ம பிதா ஏசப்பா. அப்ப அவர் உண்மையா இருக்கிறனால உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன கை வைத்து ஆண்டவரே நான் உண்மையா இருக்க உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உண்மையா தான் பேசணும், சின்ன காரியம் கூட பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க நாவல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் நாவை தொடுங்கப்பா, என் நாவை தொடுங்கப்பா, இதுவரை ஏதாவது நான் பொய் சொல்லி என்ன மன்னிங்கப்பான்னு கேளுங்க. ஆமா, இன்னைக்கு சில நீங்க இந்த ஜெபிக்கும் போதே நீங்க சில இடத்துல நடந்த பொய் சொன்ன சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுறாரு. இப்போ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இனி நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. இனி நான் பொய் சொல்லாம வாழ்வேன்னு சொல்லி சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே கிருபை தாரு. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ரெண்டு காரியம். முதலாவது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். இரண்டாவது வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கணும், ஜெபத்தை விசுவாசிக்கணும். ஆபிரகாம் வாக்குத்தத்தை விசுவாசித்தாரு, அவர் சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். மூன்றாவது காரியம் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். வார்த்தை கோடு போடுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேங்கிறார். ஆமென். இங்கே லாபான் யாக்கோபின் நிமித்தமாய் லாபான் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். முதலாவது உண்மையா இருக்கும்போது நம்ம வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நிமித்தமா அநேகர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.
ஆமா, ஸ்தோத்திரம். இங்கே லாபான் நிமித்தம், யாக்கோபு நிமித்தமாய் ஆண்டவர் லாபான் ஆசீர்வதித்து, லாபான் சொல்றாரு, நீ இங்க இரு, உன் நிமித்தம் நான் என்ன செய்றேன், கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேங்கிற ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போ யாக்கோபுனா, அப்போ யாக்கோபின் நிமித்தமா கர்த்தர் லாபானை ஆசீர்வதிக்க காரணம், யாக்கோபுடைய நல்ல குணத்தை சொல்லுங்க. யாக்கோபுடைய நல்ல குணத்தை சொல்லுங்க. உண்மையா இருந்தானா? கடின உழைப்பு. தேங்க்யூ. வேற யாக்கோபின் நிமித்தம் தேவன் லாபானை ஆசீர்வதிக்கணும். யாக்கோபுடைய நல்ல குணம் என்ன? பலிபீடம் கட்டு தேவனுக்கு பலி. கொஞ்சம் நெருக்கி வந்துட்டீங்க. நான் ஒரு பதில் வச்சிருக்கிறேன், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபின் நிமித்தம் லாபானை ஆசீர்வதிக்க யாக்கோபுடைய நல்ல குணம் என்ன? நல்ல ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிறவர். அவன் யாக்கோபுடைய நல்ல குணம் தெரியுமா? ராத்திரி முழுவதும் ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட. அந்த ஜெபம் தான் யாக்கோபின் நிமித்தமாய் லாபானை ஆசீர்வதிக்க காரணம். ஆமென். ஹல்லேலூயா. என கண்மணி கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபம்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம்னா ஒரு அரை மணி நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம்னா ஏதோ கொஞ்சம் நம்ம ஜெபி. ஆனா இன்னொரு ஜெபத்துல பல அனுபவம் இருக்குது. அதுல ஒரு அனுபவம் போராடி ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. ஆண்டுடைய பாதத்தை பற்றி கொண்டு போராடி ஜெபிக்கிற ஜெபம். ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபின் நிமித்தம் லாபானை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபுட்ட இருந்த அந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மகிட்ட அந்த யாக்கோபின் ஜெபம் நம்மகிட்ட இருக்கா பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணுமா? யாக்கோப போல ஜெபிக்கணுமா? சோத்திரம். யோசித்து பாருங்க, நம்ம சில காரியத்தை ஜெபிப்போம், ஆனா போராடி ஜெபிச்சது இல்லை. சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், நீங்க கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா மாற வேண்டுமானால், கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம போராடி ஜெபிக்கும் போது சத்ருவை துரத்துவோம். நம்ம போராடி ஜெபிக்கும் போது வியாதியிலிருந்து ஜெயம் எடுப்போம். நம்ம போராடி ஜெபிக்கும் போது பிசாசை துரத்துவோம். ஆமென். அல்லேலூயா. உச்சம கையில போய் அல்லேலூயா. நம்ம போராடி ஜெபிக்கும் போது நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு இரவு ஜெபத்தை தந்திருக்கிறார். சோத்திரம். வந்துருங்க, நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். சத்துரு போராட்டம் இருக்குதா, வியாதி இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசின் கட்டு இருக்குதா, மந்திரம் செய்வன பில்லி சுனிய கட்டு இருக்குதா, போராடி ஜெபிக்கிற ஜெபத்துல தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். அந்த இரவெல்லாம் ஜெபிக்கிற ஜெபம். ஸ்தோத்திரம். இரவெல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தாதான் விடுவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப யாக்கோபின் நிமித்தமாக லாபானை ஆசீர்வதிக்க காரணம் போராடி ஜெபிக்கிற ஜெபம். அப்ப இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவரத்துல போராடி ஜெபிக்கிற அந்த ஜெப வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. போராடி ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு 3 சம்பவத்தை நான் சொல்லி நம்ம 2 காரியம், அந்த போராடி ஜெபிக்கிற 2 காரியம். ஒன்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பியர் 4:6 வாசிங்க. 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை உங்கள் சிந்தையிலும் உங்கள் இருதயம் காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அப்ப போராடி ஜெபிக்கிறதுனா கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வைக்கிறதா. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல், நிறைய நேரம் குடும்பத்தை குறித்து கவலைப்படுறோம், பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறோம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறோம். ஆனால் நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத, போராடி ஜெபம் பண்ணுங்கிறார். அல்லேலூயா. நீ போராடி ஜெபம் பண்ணா உன் ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன். உன் நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தது போல ஆமென் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆனா என்ன ஜெபம் தெரியுமா நம்ம ஆசீர்வதிக்கும்? போராடி ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, எல்லா கவலையும் கர்த்தர் மேல வைங்க. ஆண்டவரை பார்த்து அப்படிங்க, நீ ஆசீர்வதிங்க. இந்த மாசம் வாக்கு கொடுத்தீங்களே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய்னு சொல்லிக்கிறீங்களே, நான் கர்த்தரால் இந்த மாசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபிச்சு பாருங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நீங்க கவலைப்படாம ஜெபிக்கிற ஜெபம் தான் போராடி ஜெபிக்கிற ஜெபம். எல்லா கவலையும் கர்த்தர் மேல வச்சிருங்க. அல்லேலூயா. உலகத்துல கவலைப்படாத யாருமே இல்லை, ஆனா எல்லா கவலையும் கர்த்தர் மேல வச்சிருங்க. அதான் போராடி ஜெபிக்கிற ஜெபம்.
போராடி ஜெபிக்கிறவங்க உங்க இருந்த சமாதானம் சந்தோஷம் இருக்கும், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துடும். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். இந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம் என்ன செஞ்சு நான் ஒரே ஒரு உதாரணம் முடிக்க. முதலாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கவலைப்படாமல் ஜெபிக்கிற ஜெபம் தான் கவலையை மாற்றும். சரியா, உங்களை போராடி ஜெபிக்க வைக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அந்த சாமுவேல் அவங்க அம்மா அண்ணா இல்லைன்னா குழந்தை இல்லை, அதெல்லாம் நிந்த அவமானம் எது சொல்றது, ஆண்டுடைய பாத்திர போய் கண்ணீரை ஊத்தி ஜெபிச்சுட்டு பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று. அப்ப போராடி ஜெபிக்கிற ஜெபத்துல உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. இரண்டாவது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:16. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென், அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வச்சு ஜெபிக்கிற ஜெபம். இரண்டாவது மற்றவங்களுக்காய் போராடி ஜெபிக்கிற ஜெபம் தான் ஆமென் சொல்ற ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த 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 போராடி ஜெபிக்கிற ஜெபம். ஆமென் சொல்ற இதுதான் யாக்கோபுட்ட இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஜெப ஆவியால கர்த்தரை இது ஒரு வரம், இது ஒரு gift. சரியா, ஆண்டவரே இந்த வரத்தினால நிரப்புங்கப்பா, நான் போராடி ஜெபிக்கிற ஆண்டவரே கேளுங்க, இந்த போராடி ஜெபிக்கிற ஆவியை தேவன் நமக்கு தருவார். சரியா, சரி, இந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் எல்லாரும் பைபிளை திருப்பிக்கலுங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நமக்கு தெரியும், இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். சரியா, நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலுங்க. ஆமென் சொல்றேன். இந்த 12ஆம் அதிகாரத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை அங்க சிறைச்சாலை அடைச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 4ஆம் வசனம் ஒரு பெரிய ஆபத்து. 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை பிடித்து வைத்து வகுப்புக்கு 4 போர்ச்சவர்களாக ஏற்படுத்தி ஒப்புவித்தான். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஒரு பெரிய ஆபத்துல பேதுரு இருக்கிறாரு. அந்த சிறைச்சாட்டு வெளியே வரவே முடியாது. நீங்க கூட உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை வெளியே வர முடியாது பாஸ்டர், இதை போறது வெளியே வர முடியாது. இது இப்படிதான் நிறைய சிறைச்சாலையை போல நீங்க சில காரியத்தை முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா உங்க ஊக்கமான ஜெபம், உங்க போராடி ஜெபிக்கிற ஜெபம், இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம், அது என்ன தெரியுமா பண்ணும்? சோத்திரம், சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். கட்டுகள் எல்லாம் கலந்து விழும். அடுத்த வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது அங்கே வந்து நின்றான். தட்டி எழுந்திரு என்றான். அந்த வார்த்தை உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஆமென். போராடி ஜெபிக்கிற யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் கட்டுக்களை கலண்டு விழ பண்ணுச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் சில குடும்பத்தில் சில கட்டு இருக்குதா, சில பாவ கட்டு, சில சமுதாய கட்டு, சில போராட்டங்கள், சில பிசாசு கட்டுகள், சில வியாதி கட்டுகள், இந்த எல்லா கட்டுகளையும் நம்ம போராடி ஜெபிக்கிற ஜெபத்துல தானா கலண்டு விழும். எங்களோட விசுவாசிக்கு நல்ல ஒரு கலையில அல்லேலூயா. 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த மாதத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிற இதுவரை கட்ட அவிழ்க்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் கட்டப்பட்ட எல்லா கட்டுகள் இயேசுவின் நாம கட்ட அவிழ்க்கப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இவங்க ஊக்கமா ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் கேட்டு 4 காவலை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன காரியத்தை கவலையோடு இருக்கிறீங்க, என்ன காரியத்தில் நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஜெப ஆவி தேவை, இந்த ஜெப வரம் நமக்கு தேவை. யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற ஜெப கிருபை நமக்கு வேணும். ஆமென் சொல்றோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணா, என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென், அல்லேலூயா. எத்தனை காரியத்தை தியானிச்சிருக்கிறோம்? 3 காரியங்களை. நான் வருகிற வாரத்தில் மீதி காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 3 காரியம். ஆமென் சொல்றோம். நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். 3 காரியத்தை தியானிச்சுக்கிறோம். இந்த 3 உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த போறீங்க, பிரயாசப்படுத்த போறீங்க. அடுத்த வாரம் கேட்க போறேன், இந்த 3 காரியம் எத்தனை பேர் செஞ்சோன்னு கேட்க போறேன். கேட்கலாமா? எத்தனை கை உயரும்?
இப்பவே உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உண்மைதானா? நான் உங்களை அப்படியே நம்புறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். என்ன 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன். அப்போ எல்லா காரியத்திலையும் உண்மையா இருங்க, உண்மையை பேசுங்க, உண்மையை செய்யுங்க, உண்மையா பண்ணுங்க. நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், ஜெபத்தை விசுவாசிக்கணும். சரியா? ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார், அவர் சந்ததிக்கே ஆசீர்வாதமா மாறிச்சு. அப்போ கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. சின்ன பிள்ளை மாதிரி நம்புங்க. ஸ்தோத்திரம். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்? ஸ்தோத்திரம். இப்படிதான் ஸ்தோத்திரம். ஆமா. அதாவது எலிசாவின் நாட்களில் பார்த்துச்சுன்னா ஒரு வேலைக்காரன் சொன்னா பயங்கர பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படி இது மாறும், இது எப்படி ஆகும் அப்படி கேட்டபோது அந்த அந்த ஸ்தோத்திரம் அவர் நாளைக்கு 24 மணி நேரத்தில் இது மாறும், உங்களுக்கு தானியம் கிடைக்கும் அப்படின்னா அவன் சொன்னா வானத்திலிருந்து கொட்டினா கூட இது நடக்காதுன்னா. ஸ்தோத்திரம். அப்போ சொன்னாரு, நீ பாப்ப அண்ணன் நீ சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை எல்லாரும் சாப்பிட்டாங்க, விசுவாசிக்கதாங்க சாப்பிட முடியாமல் போச்சு. இன்னைக்கு எதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க, ஜெபத்தை விசுவாசிங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வது காரியம் வேகமா சொல்லிருங்க. போராடி ஜெபிக்கணும் யாக்கோபை போல. அப்படி ஜெபம் பண்ணா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிக்கலாமா? முழங்கால் போடலாமா? எல்லாரும் விஷயம் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாமா? 5 காரியத்தை தியானிக்க நினைச்சிருந்தோம், ஆனால் எனக்கு 3 காரியம் இது போதும் நான் நினைக்கிறேன். அதுக்கு வார்த்தை தொடர்ந்து இந்த வார்த்தையை நான் கொடுக்குறேன். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நல்ல கண்களை மூடி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. சத்தமே வரலையே, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அகத்தை நம்பி சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். நான் சொல்லும்போது நீங்க ஆமென் சொல்லுங்க, நீங்க சொல்லும்போது ஆமென் சொல்லுங்க. என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீங்க சொல்லுங்க.